நம்ம தலைவர் மாதத்துக்கு 4 வாட்டியாவது என்ட்ரி போடுறதுக்கு வந்துடுவார். அது மாதிரி தான் நேற்றைக்குமே வந்திருந்தார். ஆனால் மழை சூப்பராக இங்கே மழை பெய்துட்டு இருக்கிறனால பின்னாடி இருக்கிற தோப்பை வந்து உழுது போட்டுட்டு போவோன்னு நினச்சி வந்திருக்கோன்னு நினைக்கேன். வந்த நேரத்துலேருந்தே அந்த குண்டுலேருந்து மண்ணை வெளியே தோண்டி எடுத்துகிட்டே இருந்து பார்த்துடுங்க. அந்த சைடு நிறைய வந்து எலி இருக்குது. இந்த பாம்பு நிற்கிற இடத்துலையுமே நிறைய சின்ன சின்ன குண்டு இருந்துச்சு. அந்த குண்டில் ஒரு குண்டுக்குள்ளே தான் இது தலையை போட்டு மண்ணை தோண்டி எடுத்துகிட்டே இருந்து. ஃபஸ்ட் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா இதுக்குள்ளே முட்டை போட போகுது போல் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் அது எதுக்காக வந்துன்னு எனக்கு தெரியலை. அது மாதத்துக்கு 4 வாட்டி வந்து போயிட்டே தான் இருக்குது. நாங்கள் வந்து ரெஸ்கியூ டீமு, அந்த டீமு, இந்த டீமு எல்லாரையுமே காண்டாக்ட் பண்ணி பார்த்துட்டோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி இவன் வந்துட்டு போகிறவனா அப்படியே விட்டாச்சு. ஏன்னா நாங்கள் வந்து வீட்டு பின்னாடி போய் நின்னாலே இதை தான் பார்க்குற மாதிரி இருக்குது. வீட்டு பின்னாடி இருக்கிற அந்த இடத்துக்கு நாங்கள் போகவும் முடியாது. இது வந்துட்டு போகுது. இன்னொன்று என்னென்னா, இதை லாஸ்ட் வாட்டி நாங்கள் பார்த்த நேரம் தான் நிறைய பெட்ரோல் மண்ணெண்ணெய் எல்லாமே வாங்கி அந்த சைடில் இருந்த செடி எல்லாமே நாங்கள் கொளுத்தி விட்டுருந்தோம். மண்ணெண்ணெய் ஸ்மெல்லுக்கு மேக்ஸிமம் பாம்பு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மண்ணெண்ணெய்லாம் ஊற்றி தாங்க கொளுத்திருந்தோம். அதில் உள்ளது தான் இந்த செடி எல்லாமே கொஞ்சம் காஞ்சி போய் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காஞ்சி போன செடியும் அதுக்கப்புறம் அந்த பாம்போட கலருமே ஒரே மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இது உள்ளே படுத்திருக்கிறது வந்துட்டு நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா தெரியவே இல்லை. நாங்களே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அது அந்த இலைக்க கூடால அப்படி படுத்திருந்துச்சு. அதனால் எங்கேயாச்சும் ஒருவேளை இந்த மாதிரி நல்லா காஞ்சி போய் இலை அப்படியெல்லாம் கிடக்கு அப்படின்னா அதுக்குள்ளே காலை வைக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து கவனமாகவே வைங்க. ஏன்னா இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கேன். உள்ளே அது போய் மறைஞ்சி தான் இருந்துச்சு. யாராச்சும் ஏன்னா அந்த சைடு தோப்புக்குள்ளே மாடு கட்டுறதுக்கெலாம் வருவாங்க. அவங்கக்கிட்டையுமே நாங்கள் நிறைய வாட்டி சொல்லிட்டோம் அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களுமே கேட்டபாடு இல்லை. நம்ம சொல்ல தான் முடியும், இதுக்கு மேலே என்ன செய்கிறதுக்கு. அதில் பாருங்கள், இப்போ பாம்பு இதில் படுத்துருக்கிறது நம்ம கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுது, மற்றபடி தெரியவே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசின சத்தம் கேட்டுச்சா என்னன்னு தெரில, ஜெட்டு வேகத்தில் பைப்பில் ஓடி போயிட்டான்.